ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, சங்கீதம் 34வது அதிகாரம் 19வது வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நம்மில் பலர் நினைக்கிறோம், நாங்கள் ஆண்டவரை பின்பற்றினால் துன்பங்களை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வராதுன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்கும் என்றும், ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று சொல்லி. நாங்கள் நீதிமானாக இருக்கும்போது துன்பங்கள் நம்மை விட்டு நீங்கும் என்று இல்லை, ஆனால் அந்த பாதையில் விடுதலை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு கேள்வி எழும்புது, மெய்யான விசுவாசிகள், பரிசுத்தவான்கள், தேவனுடைய ஊழியர்கள் துன்புறுத்தப்பட்டாங்க, பலவிதமான பாடுகளுக்கூடாக கடந்து போனார்கள், கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி. இங்கே விடுதலை என்பது சரீர பாதுகாப்பு அல்லது சரீர சுகம் மட்டுமல்ல. பயத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறோம், பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறோம், நாசமோசங்களிலிருந்து விடுவிக்கப்படுகிறோம், நித்திய மரணத்திலிருந்து நாங்கள் விடுவிக்கப்படுகிறோம், ஆவிக்குரிய தோல்வியிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்படுகிறோம். நீதிமான்களுக்கு தேவன் தருகிற பெரிய விடுதலை நித்திய வாழ்வு. இந்த தேகத்தை விட்டு நாங்கள் குடிபெயர்ந்து தேவனிடத்தில் குடியேறுகிறோம். சரீர மரணம் நித்திரைக்கு வேதத்தில் ஒப்பிடப்படுது. போராட்டங்களோ துன்பங்களோ இல்லாத வாழ்வு நமக்கு வாக்கு பண்ணப்படவில்லை. அவருடைய வாக்குறுதி என்ன சொல்லுது? இந்த விதமான பாதையில் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னோடு கூட இருப்பேன், உன்னுடைய பிரதிபலன் என்னோடு கூட வருகிறது, நான் உன்னை உயிர்ப்பிப்பேன், அதோட உன்னை பலப்படுத்தி சகாயம் செய்வேன். விசுவாசிகளாகிய நமக்கு கிறிஸ்து தான் ஜீவன். வேதம் சொல்லுது, சாவு ஆதாயம் என்று சொல்லி. துன்பங்கள் நிரந்தரமானதல்ல, ஆனால் மகிமை நித்திய நிரந்தரமானது. வழிகளற்ற வாழ்வல்ல, ஆனால் அதன் நடுவிலும் ஒரு வெற்றியான வாழ்வு. இதுக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு போராட்டங்களும் தேவனுடைய உண்மையை சாட்சி பகிருது. நம்முடைய வேதனையில் அவர் தொலைவில் இல்லை, நம்ம விடுவிக்க அவர் செயற்பட்டு கொண்டிருக்கிறார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு துன்பங்களையும் போராட்டங்களையும் நீங்கள் காண்கிறதுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எதுவும் உமக்கு மறைவாக இல்லை, சிலவற்றில் இருந்து மாத்திரம் அல்ல, எல்லாவற்றிலிருந்து விடுவிப்பிட்டு என்று நம்பவும் உமக்கு காத்திருக்கிற போது விசுவாசத்தில் பலப்படவும் நீங்கள் கிருபை செய்கிறதுக்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.